அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். மனிதனை வாட்டும் விஷயங்களில் முக்கியமான ஒரு விஷயம் கவலை. கவலை இல்லாத மனிதர்களே இல்லை. இந்த கவலை எந்த ரூபத்தில் எப்படி வரும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல நம்ம மனசில் வருது அந்த கவலை தான். இந்த பிரச்சனை என்ன ஆக போதோ, நோய் வந்தாலும் மனதில் கவலை வரும், கடன் இருந்தாலும் கவலை வரும். எந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் சரி, கவலையால் யோசிச்சுட்டே இருப்பீங்க, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ சொல்லிட்டு. அந்த கவலை இருக்க இருக்க என்ன ஆகும், உடல் நலத்தையும் அது பாதிக்கும், முக அழகை பாதிக்கும், நிறைய விஷயங்கள் இருக்குது நாம் கவலை கொள்றதால. மார்க்கம் நமக்கு அழகிய வழிமுறைகளை காட்டி தந்துள்ளது. மனசில் கவலை இருந்தால் எல்லா பிரச்சனைகளும் நீங்கி சந்தோஷப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மனசு படப்படன்னு இருக்கிற நேரத்தில், டென்ஷனான நேரத்தில், கோபம் துக்கம் சொல்லிட்டு எந்த ஒரு உங்கள் மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, முதல்ல அல் குரானை எடுத்து ஒரு 2 பேஜாவது எடுத்து ஓதி பாருங்கள். மனசு அந்த அளவுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஆகும். அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுவதன் மூலமாக மட்டுமே மனங்கள் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. இது அல் குரானில் இருக்கிற விஷயம். இது உண்மையான விஷயம் கூட. அது ஓதி அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுபோல நிறைய துவாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்துள்ளார்கள் கவலையை நீக்குவதற்காக. கவலை நீங்க நிறைய துவாக்கள் இருக்கு. இது போன்ற துவாக்களை வழக்கமாக நாம் ஓதிட்டு வரும்போது நம்முடைய மனதும் அமைதி பெறும், நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். இன்னைக்கு அதில் ஒரு சிறந்த ஒரு துவாவை நான் சொல்ல போகிறேன். இந்த துவாவை ஓதுறதால நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னா, மனசு ஃபுல்லாக உங்களுக்கு கவலைகள் நிறைஞ்சிருக்கு, இந்த கவலை தான் இல்லை, எந்த விதத்திலும் கவலை வரும்ல, எல்லா கவலைகளுக்கும் பொருந்தும். மனசு ஃபுல்லாக கவலை நிறைந்த ஒரு நிலையில் இந்த ஒரு துவாவை நீங்கள் எடுத்து ஓதும்போது அந்த கவலையை அல்லாஹ் உடனடியாக நீக்கிவிடுவான். நீக்குவதோடு மட்டுமல்லாமல் அதற்கு பதிலாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை கொடுப்பான். கண்டிப்பாக உங்கள் மனசு அந்த அளவுக்கு சந்தோஷப்படும். அவ்வளவு சிறப்பான துவாவை முதல்ல நான் சொல்லிடுறேன். பிறகு எத்தனை முறை எந்த நேரத்தில் ஓதுனா சிறப்பாக இருக்கும் இதை சொல்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம். லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம். லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம். லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம். லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம். லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம். லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம். லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம். லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம். கண்ணியமிக்கோனும் பொறுமை மிக்கோனுமாகிய அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. மாபெரும் அரியாசனத்தின் அதிபதியான அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதியும் சிறப்பான அரியாசனத்தின் அதிபதியுமான அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. இந்த துவாவை நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்விற்கு மிக பிடித்த திக்ருகளில் ஒன்றான லா இலாஹ இல்லல்லாஹ் இது 3 முறை வந்திருக்கு. அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. கலிமா முதலில் தோன்றிய ஒரு திக்ரு. ஆதம் அலைவசல்லம் அவர்கள் முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை ஸ்ட்ராங்காக சொன்ன ஒரு வார்த்தை. இதனால தான் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அவ்வளவு அவமானப்பட்டாங்க. அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்ற ஒரு வார்த்தையை எல்லார் மனசுலையும் வர வைப்பதற்காக. இஸ்லாத்தின் திறவுகோலே இந்த கலிமா தான். இதை மனசார யார் சொல்கிறாங்களோ, லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு இறைவன் இல்லை சொல்லிட்டு யார் உறுதியாக சொல்கிறாங்களோ அவங்க இஸ்லாத்திற்கு வந்துட்டாங்க. அதே போல் மவுத் டைமில் மரண நேரத்திலையும் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி மரணித்தவருக்கு ஸ்வர்க்கம் கட்டாயமாகிவிடும்.
நம்ம வாழ்க்கையில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சிறப்பான ஒரு துவா இருக்குது, நமக்கு பலன் தந்து கொண்டே இருக்கும்னா அது ல இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. இந்த ஒரு துவா தான் அல்லாஹ்விற்கு மிக மிக பிடித்த திக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த ஒரு துவா பிடித்த திக்ராக இருக்கிறது. நீங்கள் எதுவுமே தேவையில்லை, மனசார லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு இந்த ஒரு திக்கரை நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருந்தாலே உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். அவ்வளவு சிறப்பான வார்த்தை இருக்கு, பவர்ஃபுல்லான வார்த்தை இது. இந்த ஒரு வார்த்தையை இந்த துவாவில் நம்ம 3 முறை சொல்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி சொல்லி எக்ஸ்ட்ரா அல்லாஹுவை புகழ்கிறோம், அல்லாஹுவை கண்ணியப்படுத்துகிறோம். வானங்கள் பூமி இது எல்லாத்தையும் நீ தான் படித்தேன்னு சொல்லிட்டு அல்லாஹுவை கண்ணியப்படுத்தி புகழ்கிறோம். கண்டிப்பாக இது சொல்வதன் மூலமாக அல்லாஹ் மிக மிக மகிழ்ச்சி அடைவான். அதனால தான் இந்த ஒரு துவாவை சொன்னவருக்கு உடனடியாக அவங்க மனதில் இருக்கிற கவலையை நீக்குவான். மனசில் இருக்கிற கவலை நீங்குவது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் என்னதான் பெரிய பெரிய டாக்டர் கிட்ட போகலாம், நிறைய பேருக்கு நிறைய வசதிகள் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் மனசில் கவலையாக இருக்கும். அதனால் ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துருப்பாங்க. அதுக்காக பெரிய பெரிய டாக்டர் கிட்ட எல்லாம் காமிப்பாங்க, அந்த கவலை நீங்கவே நீங்காது. அந்த ஒரு கவலையை சாதாரணமாக இந்த ஒரு துவாவை சொல்வதன் மூலமாக அல்லாஹ் நீக்கி விடுவான். கவலையை நீக்குவதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் நடக்கும். இந்த துவாவை நம்ம தொடர்ந்து ஓதுவதன் மூலமாக ஒரு நற்செய்தியை நமக்கு தருவான். இப்போ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போகிறதா இருந்தால், ஒரு கடன் இருக்குது, வறுமை இருக்குது, இதனால மனசு ரொம்ப கவலையாக இருக்குது. இன்னும் எப்படி இருக்குது, கடன்காரங்களாம் வந்து இப்படி கேட்குறாங்களே, நமக்கு சொந்த வீடு இல்லையே, காசு பத்த மாட்டேங்குதே சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கவலையாக இருக்கிறீங்க, யோசிச்சுட்டே இருக்கீங்க. அந்த நேரத்தில் இந்த துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓதுவதன் மூலமாக இப்போ இந்த கவலை நீங்கணும்னா என்ன நடக்கும், நமக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் வரணும். வந்தாதான் இந்த கவலை நம்ம மனசை விட்டு நீங்கும். அந்த ஒரு வசதி வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான், சந்தோஷத்தை தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க, யார் இந்த துவாவை, கவலையில் உள்ள ஒருவர் இந்த துவாவை ஓதும்போது அவங்க மனதில் இருக்கிற கவலையை அல்லாஹ் உடனடியாக நீக்கி அதற்கு பகரமாக ஒரு நற்செய்தியை, சந்தோஷத்தை ஏற்படுத்துவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவு சிறப்பான ஒரு துவா இது. எந்த காரியம் வேண்டியும் நீங்கள் ஓதலாம், ஓதி பாருங்க. உங்கள் எல்லா கவலைகளையும் கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்குவான். அல்லாஹ் போதுமானவன். அவன் நினைச்சா ஒரு நொடி போதும் நம்முடைய நிலை அப்படியே தலைகீழாக மாறுவதற்கு. கவலைப்படாதீங்க, வாழ்க்கை என்ன இப்படி போகுதுன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. இது போன்ற சிறப்பான துவாக்களை அதிகம் ஓதி துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும். அப்படி உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.